இந்த உலகத்திலேயே மொத்தம் 196 நாடுகள் இருக்குது. இந்த 196 நாடுகளில் மிக பாதுகாப்பான சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு டாப் 10ல் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலகமெங்கும் போர்கள், போராட்டங்கள் நிறையா வந்து இந்த மாதிரி பல நாடுகள் அமைதியற்ற சூழலை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கும் போது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உலகத்தில் நம்ம பாதுகாப்பான நாடுன்றதை எதை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு 10வது இடத்துல இருக்கிற நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, மிகவும் பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையில் குறைந்த குற்றங்கள் மட்டுமே செய்கிற ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா 10வது இடத்துல வந்து நம்ம மலேசியா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோவேனியா நாடு வந்து இருக்குது. இந்த நாட்டில் வந்து பார்த்தோம்னா சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான இடமாகவும் தக்க ஒரு குற்றங்கள் நடைபெறாத ஒரு நாடாகவும் இந்த ஒரு நாடு விளங்குகிறது. அதுக்கப்புறம் பயணம் செய்பவர்களுக்கும் பாதுகாக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்புகளும் கொண்டு இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அதனால தான் இந்த ஒரு நாடு, அதாவது ஸ்லோவேனியா வந்த நாடு 9வது இடத்துல இருக்கின்றதை நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வலுவான அரசுடன் சிறந்த நிர்வாகத்தையும் கொண்டு எந்த ஒரு குற்ற செயல்களையும் நடக்காத ஒரு நாடாவது வந்து டென்மார்க் இருக்குது. அதாவது டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா 8வது இடத்துல வந்து இருக்கின்றதை உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 7வது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் பிறந்த ஒரு ஊரான போர்ச்சுக்கல் தான் வந்து 7வது இடத்துல இருக்குது. அந்த நாட்டில் வந்து பார்த்தோம்னா சட்டங்கள் செயல்படுத்துவதிலும் அமைதியான சுற்றுச்சூழல்களையும் ரொம்ப ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான நாடாக வந்து போர்ச்சுக்கல் வந்து விளங்குது. இதுதான் வந்து 7வது இடத்துல இருக்குது. 6வது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுவிட்சர்லாந்து இருக்குது. சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தோம்னா வலுவான பொருளாதாரம், குறைந்த வேலையின்மை, அதாவது பார்த்தோம்னா குறைந்த வேலையின்மைனா அங்கே வேலை பார்க்குற மக்கள்லாம் குறைந்த நேரத்தில் வேலை பார்க்குறத ஒரு சிறந்த நலத்துறையுமே வந்து அங்கே இருக்குது. மக்களுக்கு உடனடி சேவைகள்லாம் சிறந்து விளங்குறாங்க. அதனால தான் இந்த ஒரு நாடு 6வது இடத்துல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது இடத்துல எந்த நாடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிங்கப்பூர் இருக்காங்க. இந்த ஒரு நாட்டில் வந்து பார்த்தோம்னா தனி மனித பாதுகாப்பிற்கு ரொம்ப அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். நம்மளுக்குமே தெரியும், நம்ம அண்டை நாடு ரொம்ப நெருங்கிய ஒரு நாடாக தான் சிங்கப்பூர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து வந்து இருக்குது. நியூசிலாந்தில் வந்து பார்த்தோம்னா அங்கே மிக ஒரு சிறப்பான நாடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு குற்றங்களே ரொம்ப கம்மியாக தான் நடக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நியூசிலாந்து வந்து 4வது இடத்துல இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்க நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு வழங்குறதுலேயும் மருத்துவம் மற்றும் கல்வியிலையும் சிறப்பாக வழங்குறதுனால இந்த ஒரு நாடு வந்து பாதுகாப்பான நாடாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்குன்றதை சொல்லலாம். 2வது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாந்து. அயர்லாந்து நாட்டோட கலாச்சாரமும் பாரம்பரியமும் ரொம்ப ஒரு வலிமை மிக்கதாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா பாதுகாப்பில் வந்து அவங்க ரொம்ப ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. அதனால தான் அயர்லாந்து வந்து 2வது இடத்துல இருக்குன்றதை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இடத்துல என்ன நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்லாந்து. ஐஸ்லாண்டில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாடாகும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 3,40,000 பேர் மட்டும்தான் அந்த ஒரு ஊரில் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம். மிகவும் குற்றங்கள்லாம் நிறையா நடக்கிறதே கிடையாது. அங்கே அதிகமாகவே குற்றங்களே இருக்காதுன்றதே சொல்லலாம். அதனால தான் அந்த ஒரு நாட்டில் மிகவும் பாதுகாப்பாக ரொம்ப சேஃபஸ்ட் நாடு அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுக்கு ஐஸ்லாந்து வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ வந்து முழுக்க உங்களுக்காக நான் சேவை பண்ணுறேன். அதே போல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.